Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் 2022க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி பேமெண்ட் முடிச்சிடணும். ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருமான வரம்புக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் பேமெண்ட் கிடையாது, மற்றவங்களுக்குலாம் பேமெண்ட் காமிக்கும். பேமெண்ட் காமிச்சா பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு tnmedicalselection.net வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பிஎம்சி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ், பிஎம்சி கோர்சஸ்னு இருக்கும். அந்த கோர்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணலாம். எல்லாத்துக்குமே கால் ஃபார் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட்டு 12/8/2022 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு நான் வந்து டெமோ காமிக்கிறேன், மற்றதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து கிளிக் ஹியர் ஃபார் அட்மிஷன் டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2022-2023 செஷன் வரும். அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ், டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ், பேராமெடிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்கான அந்த அப்ளிகேஷனும் ஒரே பேஜில் இருக்கும், ப்ராஸ்பெக்டஸும் இருக்கும். இப்போது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி நல்லா கோத்ரூ பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்ளை பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணதும் இந்த பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு எத்தனை கோர்ஸ் வந்து நம்ம பேராமெடிக்கல் டிகிரியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே I have fully gone through the prospectus and instructions for online application அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ கொடுத்தா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ஹெச்எஸ்சினா ஹெச்எஸ்சி கொடுங்க, சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி என்னவோ அதை கொடுங்க. குவாலிஃபையிங் இயர் எந்த வருஷம்னு இங்கே போடுங்க. வெதர் +1 பாஸ்ட் எஸ்ன்னு கொடுங்க. மொபைல் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, அதுக்கு தான் ஓடிபி வரப்போகுது. பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த கேண்டிடேட் 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே அப்படியே 12th மார்க் ஷீட்டை எடுத்து பாருங்கள். அதில் எப்படி இருக்குது, உங்கள் நேம்னா நேமுக்கு அடுத்து இனிஷியல்னா நேம் போட்டு ஸ்பேஸ் போட்டு இனிஷியல் போடுங்க. இல்லை இனிஷியலுக்கு அப்புறம் நேம் இருக்குன்னா இனிஷியல் போட்டு ஸ்பேஸ் போட்டு நேம் போடுங்க. 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் போடுங்க. ஹெச்எஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் கிடையாது, ரெஜிஸ்டர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் 12th சர்டிஃபிகேட்டில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பர் 10 டிஜிட்டில் இருக்கும், போடுங்க. லாகின் ஐடி இங்கே போடுங்க. லாகின் ஐடி நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட், அதாவது இங்கே ஒரு பாஸ்வேர்ட் போட்டிங்கல்ல, அந்த பாஸ்வேர்டு திருப்பியும் இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணதை இங்கே நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு எப்படி சார் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், கேபிட்டல் லெட்டர் 1, ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் வச்சு நம்பர் 1 வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து பயாலஜின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. பயாலஜி, இதை நான் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறேன். பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு ஒரு நம்பரோ 2 நம்பரோ 73 இந்த மாதிரி, இல்லை 7 அந்த மாதிரி இப்படி பாஸ்வேர்டு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் பாஸ்வேர்டு வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வைங்க, மறந்துடாதீங்க. மறந்தாலும் எடுத்துக்கலாம், பட் மறக்காமல் பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். ஓடிபி வரும், நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணீங்க, இல்லைனா ஒரு இமெயில் ஐடி கொடுத்தீங்க, அது ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே போட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ சைன்இன் கொடுத்தோன்னா நமக்கு இந்த பேஜ் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், தேர்ட் அகாடமிக் டீடைல்ஸ், 4th அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், 5th ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது வந்துடும். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் அதுவே நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கும். காரணம் என்னென்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தது அப்படியே எடுத்து போட்டுக்கும். ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அதை போட்டுருங்க. பேரண்ட்டோட நேம் போடுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனா அது போடுங்க. நேட்டிவிட்டி
தமிழ்நாடா என்னன்னு போடுங்க, ரிலிஜன் ஹிந்துவா அது என்னன்னு போடுங்க, கம்யூனிட்டி உங்கள் கம்யூனிட்டி போடுங்க, கேஸ்ட் நேம் போடுங்க. ஸோ கம்யூனிட்டி போட்ட உடனே உங்களுக்கு இன்னும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அதெல்லாம் ஓப்பன் ஆகிடுங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா கொடுங்க, வேணாட்டி விட்டுருங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே அடுத்ததில் காப்பி ஆகிக்கும், அப்படியே பேஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு கொடுத்தா இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூ தாலுக் என்ன, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார், சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, டேட் ஆஃப் இஷ்யூ என்ன, இதெல்லாம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதில் பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்ஸா நோவா கொடுங்க. ஆர்த்தோபீடியாக்லி ஃபிசிக்கலி டிசபிள்டா, உடலில் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சுது. செகண்ட் ஸ்டெப்பு நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் 6th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க. 6th to 12th தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ரைட் டு எஜுகேஷன்லையோ படிச்சிங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்கன்னா நோ கொடுத்துருங்க. அண்ட் தென் இந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடின்னு கொடுத்துட்டு 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th எங்கே படிச்சிங்கன்னு கேட்பாங்க. இதில் 6th இயர் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்கூல் நேம் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதை போட்டுட்டு ஸ்கூல் டைப் போட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாம் அப்படியே காப்பி ஆகிக்கும். வருஷம் 16, 17, 18, 19, 20, 21, 22ன்னு அடுத்த வருஷம் அதுவே ஃபில் பண்ணிக்கும். வேறு ஸ்கூலில் படித்தா அந்தந்த டேப்பில் போய் எடிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபில் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து 2016 கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு திருச்சிராப்பள்ளி ஸ்டேட். 12வது முடிக்கிற வரைக்கும் அதே ஸ்கூல் தான். ஸோ இந்த டிக்கு போட்ட இந்த ஒரு இதை ஃபில் பண்ணிட்டு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்குச்சு. வேறு ஸ்கூல்னா எடிட் பண்ணணும், இந்த டிக் போடக்கூடாது. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. 6th to 12th ஒரே ஸ்கூல்னா அந்த டிக் போட்டிங்கன்னா எல்லாமே ஃபில் ஆகிக்கும். 6வது ஃபில் பண்ணிட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்னன்னு போடுங்க. ஹெச்எஸ்சி தமிழ் இதெல்லாம் இதே வந்துடும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் முன்னாடி ஹெச்எஸ்சின்னு போட்டிருந்தீங்கன்னா அண்டர் கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மோஸ்ட்லி நோன் போடுவீங்க 12th முடித்தவங்க இல்லையா, பார்த்துக்குங்க. குரூப் கோட் வந்து 12th மார்க் ஷீட்டில் பாருங்கள். 12th மார்க் ஷீட்டில் பாருங்கள் இருக்கும். குரூப் கோடு 12th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். குவாலிஃபையிங் இயர் 12th என்ன அண்ட் 10 டிஜிட் ரெஜிஸ்டர் நம்பர் திருப்பி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போயே கொடுத்துருப்பீங்க, அதை திருப்பி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்ட் ஆல் சப்ஜெக்ட் அது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டா, செகண்ட் அட்டம்ப்டா, தேர்ட் அட்டம்ப்டா அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்டு, ரெஜிஸ்டர் நம்பர், மந்த்து, இயரு, மேக்ஸிமம் மார்க், அப்டைன்டு மார்க் என்னன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் 100, 200 அப்படிங்கிறத போட்டுருங்க. இதுலேயும் ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு இங்கே டிக்கு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதெல்லாம் ஃபில் ஆகிக்கும். அப்டைன்டு மார்க் மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஓகே, இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்தாச்சு. 4th ஸ்டெப் மதர் டங் என்ன, சிவிக் நேட்டிவ், நீங்கள் வந்து டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, அந்த மாதிரி ரூரலா, அர்பனா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, சிவிக் ஸ்கூலோட டவுன் பஞ்சாயத்தில் இருக்கா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கா, ரூரல் அர்பனா போடுங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் என்னன்னு போடுங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாக படித்தாங்களா, அதுக்கப்புறம் அவங்க வந்து காலேஜ் தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாக படித்தாங்களான்னு வரும். முதல்ல ஃபாதருக்கு இந்த 2 கொஷின் வரும். அப்பா வந்து ஸ்கூல் தமிழ்நாட்டில் தான் படித்தாரா, ஃபுல்லினா ஃபுல்லி போடுங்க, பார்ஷியலினா பார்ஷியலி போடுங்க. அதேமாதிரி காலேஜ் வந்து ஃபுல்லி தமிழ்நாட்டில் படித்தாரா, பார்ஷியலாக படித்தாரா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க, அதை போட்டுக்குங்க. வெதர் யுவர் மதர் ஸ்கூல் ஸ்டடீட் இன் தமிழ்நாடா, அதுவும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் கேட்குறீங்களா, எஸ்னா எஸ், நோனா நோ. எஸ்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். அதேமாதிரி உங்கள் வீட்டில் பிரதரோ சிஸ்டரோ அந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன் வாங்குறாங்கன்னா எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு இல்லைங்களா? ஆமாம், கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் முன்னாடியே கம்ப்யூட்டரில் வந்து ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்டில் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி மினிமம் 50 கேபி மேக்ஸிமம் 100 கேபிக்குள்ளே இருக்கிற சைஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா செலக்ட் பண்ணி கம்ப்யூட்டர்லேருந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சைன் வந்து 10 கேபிலேருந்து 40 கேபி ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதையும் கம்ப்யூட்டரில் வச்சுருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், உங்கள் சைன் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணியிருக்கணும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வேணும், இதில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் +1 மார்க் ஷீட் அது வந்து இருந்தால்
இல்லைன்னா தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது. ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அது வந்து உங்களுக்கு ஸ்டார் போடலன்னா தேவையில்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும்? 6th to 12th தமிழ்நாட்டில் படிக்காத குழந்தைகளுக்கு தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நான் 6th to 12th தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் படித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் எம்பிபிஎஸ்க்குலாம் தேவைப்படும். பட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பேராமெடிக்கலுக்கு தேவையில்லை. ஓகே, பட் இங்கே ஸ்டார் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். 6th to 12th தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அதுதான். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் அவர் அவங்க ஃபேமிலியில், அதனால் தேவைப்படுது. இல்லைனா உங்களுக்கு இங்கே ஸ்டார் வராது நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு கிளைம் பண்ணலன்னா. அண்ட் தென் பர்மனெண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். பேரண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் 10th, 12th, டிசிஓ, டிகிரி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வந்து 2.5 lakhsக்கு கீழே அவங்களுக்கு இன்கம் இருக்குதுன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணதுனால கேட்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்களுக்கு ஸ்டார் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இன்கம் வந்து 2.5 lakhsக்கு மேலே இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்காது. இருந்தால் இந்த ஸ்டார் போட்டிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்மிட் கொடுத்ததும் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்ததும் ப்ரிவ்யூ வரும். இந்த ப்ரிவ்யூவில் உங்கள் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வரும். அதெல்லாம் ஃபுல்லாக நகர்த்தி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு, கம்யூனிட்டி, ஜெண்டர், ஹையர் செகண்டரி எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, ஹெச்எஸ்சி பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஷின் வரும். ஒன்ஸ் சப்மிட்டட் யூ கான் சேஞ்ச், ப்ரெஸ் கன்ஃபார்ம் டு சப்மிட் அப்படின்னு கேட்கும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. எஸ் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிடும். ஓகே கொடுத்துருங்க, அவ்வளவுதான். நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு. இதில் வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர், இதை டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம். இதில் ஹோம், அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்டிங்னு இருந்திருக்கும், இப்போ கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. உங்கள் நேமு, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, லாக் ஆஃப் இருக்கும். ஸோ லாக் ஆஃப் கொடுத்துட்டு எதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு திருப்பியும் உங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு சைன்இன் கொடுங்க. திருப்பியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது வருதான்னு பார்த்துருங்க. அவ்வளோதான், நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. நான் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வருமானம் வந்து ரொம்ப குறைவு, 2.5 lakhsக்கு கம்மியாக தான் அவங்க ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணுறாங்கங்கிறதுனால அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு 400 அது சம்திங் என்ன ஃபீஸ் வருதோ அதை நீங்கள் பே பண்ணினா தான் கம்ப்ளீட்டட். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அழகாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு. இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு தான் நம்ம அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த கோர்ஸ்க்காவது அப்ளை பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் லாகின் பண்ணி அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். வர ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஃபார் uploading all the documents, payments, submission of the online application. ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டோம், ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸில். அதனால் குழந்தைங்களா சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் நம்ம வந்து ஆன்லைனில் பேராமெடிக்கல் கோர்சஸ் அதுக்கு அப்ளை பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.